ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி பண்ண ட்ரேட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு நான் எடுத்தேன், கண்டிப்பாக மேலே போகுன்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பக்கம் நியர்லி ப்ராஃபிட் வந்தது. பட் அதுக்கப்புறம் சரி ஒரு 500 போனதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணிக்கலாம் மேலே ப்ராஃபிட்டை அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக 500 போகவே இல்லை, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஒரு 600 ருபீஸ் நம்மளுக்கு லாஸ் போயிருக்கும். மறுபடியும் ஆக்சுவலாக வந்து ஈவினிங் ஒரு ட்ரேட் எடுத்தேன், அதுவும் சேம் 600 ருபீஸ் லாஸ் போயிடுச்சு. டோட்டலாக 1200 லாஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று மட்டும் தான் எடுத்தேன், அந்த ட்ரேட் நான் ரெக்கார்ட் பண்ணல, ஷூட் பண்ணல. இது பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபாயில் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனால சொல்கிறேன், எப்போவுமே ஆக்சுவலாக வந்து இது மேலே போகிற மாதிரி இருந்துச்சு, நான் போகலை. இதே கால் ஆப்ஷன் வந்து ஒரு 12 மணிக்கு மேலே, மதியத்துக்கு மேலே ஒரு 22-23 ரூபா ப்ராஃபிட் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் என்னென்னா நான் என்ட்ரானது ராங்கான இடத்துல என்ட்ராயிட்டேன். ஆக்சுவலாக இது கீழே ஒரு 13 ரூபாய்க்கு பக்கம் ட்ரேட் ஆயிருக்கு. அந்த 13 ரூபாயில் என்ட்ரு ஆகிருந்தேன்னா இது ப்ராஃபிட்டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஏர்லியாக என்ட்ரு ஆகிட்டேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டாப் லாஸ் நம்மகிட்ட இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. 2 ஸ்டாப் லாஸ், ரெண்டுமே 600 1200 மட்டும் இன்றைக்கி நம்மளுக்கு லாஸு. அப்புறம் இன்னும் நிறைய ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஆஃபீஸ் இருக்கிறதுனால என்னால் ஷூட் பண்ண முடியல. ஃப்யூச்சரில் அதெல்லாம் உங்களுக்கு நான் எல்லா ட்ரேடுமே ஷூட் பண்ணி போடுறேன். மஸ்ட்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எப்படி ரொம்ப எமோஷ்னல் ஆகும் நம்ம ட்ரேட் பண்ணும்போது. ஒரு லாஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ரொம்ப அடுத்த என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம், அந்த மாதிரி தாட்டுக்கு போகவே போகாதீங்க. ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி எடுத்தால் போதும். சக்ஸஸ் ஆனால் ஓகே, சக்ஸஸ் ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1000 தான் உங்களுக்கு லாஸ் போக போகுது, அதை இன்னொரு ட்ரேடில் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நானே ஸ்டாப் லாஸ் போடாமல் நிறைய ட்ரேட் பண்ணுவேன் முதல்ல. இப்போ கொஞ்சம் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போயுமே ஒரு சில டைம் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன், பட் வச்சுருப்பேன். இந்த நேருக்கு வந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டுடலாம், அல்லது இந்த நேரம் வந்தால் கொஞ்சம் ரிவைஸ் ஆகும்னு தெரிஞ்சுதுன்னா ஸ்டாப் லாஸ் போடாமல் வச்சுருப்பேன். பட் அதேமாதிரி ரிவைஸ் ஆகாமல் ஒரு கேண்டில் கீழே போச்சுன்னா, ஒரு 200 போச்சுன்னா கட் பண்ணிடுவேன். பட் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க, பட் நம்மலாம் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். அதனால் ட்ரேட் நல்லா லேர்ன் பண்ணணும். இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இது என்னோடய ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு ரிக்வெஸ்ட். அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலில் ட்ரேடிங்கில் நம்ம அடுத்து இது போக முடியும். ஆக்சுவலாக நானும் பெரிய ட்ரேடரெல்லாம் கிடையாது, இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வரேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் பாருங்கள். பட் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர்நூன் ஒரு ட்ரேடு ஒரு 1 o'clock நான் எடுத்தேன். பட் அதுவுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அதுவுமே ராங்கான ப்ரைஸில் என்ட்ரு ஆகிட்டேன். இதில் பொறுத்தளவுக்கு நீங்கள் கரெக்டான ப்ரைஸில் என்ட்ரு ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு பாதி ப்ராஃபிட் தான் கிடைக்கும், இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அது நானே இன்றைக்கி மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் நாளைக்கு ட்ரேடில் அதை பண்ண மாட்டேன், பட் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து 2 நாளாகவே உங்களுக்கு மார்க்கெட் சைடுவேல போனதுனால பெருசாக யாரும் ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ஆப்ஷன் பை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் செல்லிங் இருக்குது, பட் அது நம்ம கேபிட்டல் பத்தாது. பட் இப்போ நம்ம ஒரு 10,000 கேபிட்டல் வச்சு பண்ணிகிட்ருக்கோம், முன்ன பின்னும் இருக்கும். அந்த செல்லிங்கும் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம செல்லிங்கில் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் கம்மியான கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறேன். அது புதுசு தான் எனக்கு. லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுவும் நான் உங்களுக்கு இது வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.